ஆண்டவரும் அதை சீக்கிரம் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற பரிசுத்த வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The book of Deuteronomy chapter 4 verse 7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? எல்லாரும் ஒரு விசை படிக்கலாமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி இது. அல்லேலூயா. ஒரு காலத்துல நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள் அல்லாமல் வேற மதத்தில் இருக்கிறவர்களும் ரட்சிப்புல இன்னைக்கு இருக்கிறீங்க. ஆரம்ப நாட்கள்ல நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்போம், ஆலயத்துக்கு போயிருப்போம். நம்ம போகிற ஆலயத்துல நாம் ஜெபிக்கிற நேரத்துல உண்மையாகவே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா, அல்லது நாம் உண்மையாகவே தேவனை ஆராதிக்கிறோமா, உண்மையாகவே மெய் தெய்வத்தை ஆராதித்தோமா? இப்படி எல்லாம் கேள்விகள் நம்ம கேட்டோம்னா எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஆன்சர் இல்லை அப்படிங்கிறது தான். நோ. தெய்வம் யாருன்னே தெரியாம கோயிலுக்கு போனோம், தெய்வம் யாருன்னே தெரியாம ஆராதித்தோம், தெய்வம் யாருன்னே தெரியாம மணிக்கணக்கா ஆலயத்துல என்ன பண்ணிருந்தோம், உட்கார்ந்து இருந்தோம். தெய்வம் யாருன்னே தெரியாம போனோம் வந்தோம். எது வரைக்கும் போனோம்? எந்த வயசுல ரட்சிக்கப்பட்டோமோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் போனோம். இப்ப என்னைய கேட்டீங்கன்னா நீங்க எது வரைக்கும் அப்படி போனீங்க? 21 வயசு வரைக்கும் குருட்டு வாழ்க்கை, தெய்வம் யாருன்னு தெரியாது. 21 வயசு வரைக்கும் மெய் தெய்வத்தை அறியவில்லை. அப்ப நமக்கு ரட்சிப்பு என்றைக்கு வந்ததோ இன்றைக்கு நமக்கு அந்த அறிவு வந்திருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேற பெரிய ஜாதி அப்படின்னு சொன்னா பூமியில நம்ம பார்க்கக்கூடிய ஜாதிகள் அல்ல. அல்லேலூயா. பூமியில நீங்க பார்க்கிறீங்களே மனிதர்களிடத்துல அப்படிப்பட்ட ஜாதிகள் அல்ல. இந்த ஜாதி என்று சொல்வது கர்த்தர் வேறுபாட்டின் ஜீவியத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பிரித்து காண்பிக்கிறார். அந்த பிரிக்கிறது தான் ஜாதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஜனக்கூட்டம் இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஒரு ஜனம் எது? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஜாதிக்கு தலைவன் அல்ல. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றால் உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன். நேஷன் ஆங்கிலத்தில் உன்னை பெரிய தேசமாக்குவேன் அப்படின்னு அர்த்தம். இந்த குடும்ப ஆசீர்வாதத்துல ஆண்டவர் நம்மிடத்துல நிறைய காரியங்களை கேட்கிறார். நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற தேவன் என்பதை உங்களுடைய ரட்சிப்பின் நாளிலே நீங்கள் நன்றாய் புரிந்திருப்பீர்கள். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு உங்களுக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ரட்சிக்கப்பட்ட நாளிலே சொல்ல முடியாத ஒரு மேன்மை, சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி உங்க இருதயத்தில் இருந்திருக்கும். அப்படியானால் தேவன் எங்கே?
தேவன் எங்கே? நேற்றைய தினத்துல நல்ல ஒரு காரியம் தியானித்தோம். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து எருசலேமில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எம்மாவூருக்கு 2 பேர் நடந்து போகிறார்கள். ஒன்று கிளையப்பா, இன்னொரு சீஷனுடைய பெயர் எழுதப்படல. ஆனாலும் இந்த கிளையப்பா யாருன்னா சின்ன யாக்கோப்பினுடைய தகப்பன். நல்ல கவனிங்க. அப்படி போகும்போது 3வது நபராக இயேசு அவர்களோடு ஜாயின் பண்ணுகிறார். எங்க சம்பாஷணை இருக்கிறதோ, எங்க கர்த்தரை குறித்ததான பேச்சுவார்த்தை நடக்கிறதோ, எங்கே அவருடைய தொழுகை இருக்கிறதோ அந்த இடத்துல அவர் இருக்கிறார். அதனாலதான் அவர் சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். தேவ ஜனங்கள் நல்ல கவனிக்கணும். இவ்வளவு ஜெபிக்கிறோம், இவ்வளவு உபவாசிக்கிறோம், இவ்வளவு பெருமூச்சு விடுகிறோம், இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறோம், இவ்வளவு வேத வாசிக்கிறோம், இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் இன்னும் துன்பம், இன்னும் வருத்தம், இன்னும் கால தாமதங்கள், இன்னும் கர்த்தர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறார், என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன் எனக்கு இன்னும் கிட்டல? எல்லாமே நன்மைக்குதான், எல்லாமே நன்மைக்குதான். அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வல்லமை உடையவர், அவர் சர்வ லோகத்துக்கும் தகப்பன். அவருக்கு தெரியும் எதை, எப்ப, எந்த நேரத்தில் எப்படி கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற ஜனம் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா, அவருடைய தொழுகை, அவரை தொழுகை செய்வதில்லை, அவருடைய தொழுகை பண்ணுவதில்லை, அவரை ஆராதிப்பதில்லை, அவரை நெருங்கி சேர்வதில்லை, தளர்ந்தே போகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு டம்ளர் எடுக்கிறோம், ஒரு பைப்ல தண்ணியை பிடிக்கிறோம், அந்த தண்ணி ஒரு 3/4 வாசி நிரம்பும் போது தெரியாம ஆஃப் பண்ணிடுறோம் பைப்பை. அப்ப யோசிக்கிறோம், பிடிக்கிறோம், பாத்திரம் நிரம்பட்டும் நம்ம நினைக்கிறோம், திரும்ப பைப்பை என்ன பண்றோம், திருகிறோம். இது உண்மையானால் நம்முடைய ஜீவியத்துல ஜெபிக்க 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 நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். வகுப்பறையில ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற ஒரு மாணவனுக்கு அந்த வகுப்பறையில ஜஸ்ட் பாஸ் எடுக்கிற ஒரு மாணவனுடைய தரம் என்னங்கிறது தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அதே நேரத்தில் ஜஸ்ட் பாஸ் எடுக்கிற மாணவனுக்கு முதல் மார்க் எடுக்கிற மாணவனுடைய கரையும் உழைப்பு, அவனுடைய மேன்மை, தகுதி என்னங்கிறது தெரியுமா தெரியாதா? கட்டாயம் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை எல்லாம் சீர்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இரும்பு கருக்கிவிடும். அது மட்டும் இல்ல, இருப்பு ஆயுதம் மழுங்கலா இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டி இருக்கும். சபைக்குள்ள 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் உட்கார்ந்து இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. கல்யாணம் பண்ணி கொடுத்து 1 வருஷத்துக்குள்ள இன்னும் பிள்ளை இல்லையான்னு கேட்க தெரிஞ்ச ஜனம், திருமண தம்பதிகளை நிம்மதியா இருக்க விடாம இன்னும் குழந்தை அப்படி கேட்க தெரிஞ்ச ஜனம் சபைக்குள்ள வந்து 40 வருஷம் 30 வருஷம் ஆகி ஒரு ஆத்மாவை கர்த்தர்ட்ட கொண்டு வரணுங்கிற அறிவு நமக்கு இல்லையே. அந்த அறிவு எங்க போனுச்சு? சபைக்குள்ள கொண்டு வந்து ஜனங்களை நிரப்பணுங்கிற அறிவு எங்க போனுச்சு? ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன் வேதம் சொல்லுது. குடும்பத்தை ஆதாயப்படுத்தணும், பிள்ளைகளை ஆதாயப்படுத்தணும், கணவனை ஆதாயப்படுத்தணும், வீட்டை ஆதாயப்படுத்தணுங்கிற அறிவு நமக்கு எங்க போனுச்சு? ஏன் ஆதாயப்படுத்த முடியாது? ஏன் நம்ம போய் இன்னொருத்தர் பிரேயர் ரெக்வெஸ்ட் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார்?
மலையில ஏறுறாரு, பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு, 3 நாள் ஆயிருது. நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, 12 சீஷர்களும் எப்படியாவது ஆட்களை கடத்தி விட்டுறலாம்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஒழுங்கு பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாரு. இல்ல ஆண்டவரே, இங்க கடைகிட ஒண்ணும் கிடையாது. கொஞ்ச தூரம் நம்ம நடந்து போனாலும் கூட இங்க இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட 5000 பேர் இருக்காங்க. ஒண்ணு வேண்டாங்க. இப்ப 5000 பேருக்கு திடீர்னு போய் எந்த ஹோட்டல்லையாவது நம்மளால சாப்பாடு வாங்க முடியுமா? புதுக்கோட்டையில் இருக்கிற அவ்வளவு ஹோட்டல்ல வலிச்சு எடுத்தா கூட கதைக்கு உதவாது. இப்பயே அந்த நிலைமை, நவீன காலம், சயின்ஸ் வளர்ந்த காலம். அப்ப எப்படி இருந்திருக்கும்? அப்ப என் தெய்வம் கொடுக்கிற ட்ரைனிங்க பாருங்க சீஷர்களுக்கு. எப்பா, அவர்கள் வழியில சோர்ந்து போக மாட்டாங்களா? அவங்க வழியில பசி மயக்கத்தில் விழுந்துட மாட்டாங்களா? கம்பேஷன். ஐ மூவ் வித் கம்பேஷன். ஜனங்களுக்காக மனது உருகுகிற தகப்பன் அவர் எப்படி மனது உருகுகிறார்னா, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். செத்தா எதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. யார் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் போஜனம் கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு வர்றவனை புறம்ப தள்ளாத ஒரு தெய்வம், ஒரு தகப்பன் என்கிட்ட வந்து முழங்கால் போட்டு அவன் தொழுகைன்னு ஆரம்பிச்சுட்டா அவன் பக்கத்துல நான் போய் அவனை விசாரிக்கிற கர்த்தர், அவனை திருப்திப்படுத்துகிற கர்த்தர், அவன் கைவிடவே மாட்டான். கால தாமதம் வேற, நம்முடைய நாட்காட்டி வேற, அவருடைய நாட்காட்டி வேற, நம்முடைய நேரம் வேற, அவருடைய நேரம் வேற. அவர் குறித்த நேரம், அவர் குறித்த மலை, அவர் குறித்தபடி எல்லாமே நடக்கும். ரூத்துல படிக்கிறோம், அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அவர் எனக்கு என்ன குறிச்சிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்று வல்லமை உடையவர். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த குடும்ப ஆசீர்வாதத்துல கர்த்தர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, என்கிட்ட வந்து தொழுதாக்க நான் சும்மா விட்டுருவேனாப்பா? எப்பேற்பட்ட பிள்ளைங்க என் பிள்ளைங்க. சங்கீதத்துல பக்தன் எழுதுறான், 73ஆம் சங்கீதத்துல 25வது வசனத்துல எழுதுறான். என்ன எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்தில் உம்மை அல்லாமல், யோசிச்சு பாருங்க, பரலோகத்துல என் தெய்வம் இல்லாம எனக்கு யாரு உண்டு? யாருமே கிடையாது. நம்ம எல்லாருமே வாய் திறந்து சொல்வோம், பரலோகத்துல யார் இருக்க எனக்கு? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்துல உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் 100% நம்ம இருதயத்துல சொல்ல முடியுமா? இந்த பூமியில ஏசப்பா, உங்களை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை ஏசப்பா. கர்த்தருக்கு சாட்சியா நான் சொல்லவா, ஒரு நாள் கூட இந்த கார் வாங்கி 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம், அது 6 வருஷ கார் மாதிரியே தெரியாது. நேற்றுக்கு தான் ஷோரூம்ல இருந்து இறக்குன மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் நாங்க வச்சுக்கிற விதம். அல்லேலூயா. ஒரு நாள் அது எங்க காரு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. இந்த கட்டடம் என் கட்டடம், இந்த 7 சபைகளும் என்னுடைய சபை, மறந்து கூட நான் நினைச்சதில்லை. நான் ஒரு வேலைக்காரன், அந்த உணர்வோட தான் இந்த ஆலயத்துக்குள்ள நுழைவேன். ஐ எம் த சர்வன்ட் ஆஃப் காட். நான் ஒரு பணிவிடக்காரன், நான் ஒரு வேலைக்காரன். அல்லேலூயா. நான் வேலை செய்யறதுக்கு அவர் எனக்கு கூலி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாளைக்கு கூட நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த 3 செய்தி தான் நான் கொடுக்க போறேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட 59 செய்தி கொடுத்துட்டேன், பயப்படாம. இந்த 3 செய்திக்கு நான் முக்கிய தலையெல்லாம் நிக்கிறது எனக்கு தான் தெரியும். உலகம் பூரா நாளைக்கு அவங்க பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. நான் என்னடா பேச போறேன், என்னடா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு எழுதி கையெல்லாம் வேற வலிக்குது. எங்கிட்ட திரும்பினாலும் மூளை கோளாறான, மூளை சூடாயிருச்சு வேற. இப்ப திருப்பி ராத்திரி பூரா வேற உட்கார்ந்துருப்பேன். ஏன்னா ஸ்டில் அவருடைய நடு மையத்துக்கு நான் வர்ற வரைக்கும் நான் படாத பாடுபடுவேன். அதனாலதான் என்னை கூப்பிட்டவங்க யாருமே என்னை விடுறதே இல்லை. எத்தனை வருஷமானாலும் திருப்பி 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 கூப்பிடுறது என் பிரசங்க நல்லா இருக்கிறதுக்காக இல்லை. சகைரதி வந்தா இங்க கர்த்தர் இருப்பார். அந்த மனுஷன் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அங்க தெய்வீக பிரசன்னம் இருக்கும். ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை கூப்பிடுறாங்க.
நாங்க அடிக்கடி குடும்பத்துல பேசுவோம். என்னை கூப்பிட்ட யாருமே 10 வருஷம் ஆனாலும் என்னை மறக்க மாட்டாங்க. இப்ப நான் திருப்பி 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் கர்நாடகாவை போறேன். இன்னைக்கு காலையில தான் இலங்கையிலேருந்து போன் வந்து ஜனவரி பிக்ஸ் பண்ணி டேட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நைட்டு நான் உட்காந்து ஃபேமிலியில ப்ரேயர் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து நம்ம டிக்கெட் விசா எல்லாம் ரெடி பண்ணணும். ஜனவரியில ஊழியம் இலங்கை ஊழியமா தான் இருக்கும். அல்லேலூயா. பரலோகத்தில் உண்மை அல்லாமல் நான் இந்த தடவை இலங்கை போறது 4வது முறை. இந்த முறை நான் போனேன்னா நான் போகாத ஒரே ஒரு இடம் தான் இருக்கு பாக்கி இலங்கையில. எல்லா இடத்துலையும் கால் மீச்சிட்டேன். அனலை தீவு மட்டும்தான் போகல. இந்த தடவை நான் நெடுந்தீவு மட்டும்தான் போகல. இந்த தடவை ஸ்டீமர்ல நெடுந்தீவு ரொம்ப ஆழம்பாங்க. இந்த தண்ணியை பார்த்தாவே எனக்கு ஈரக்குளம் நடுங்கும். செத்தாலும் பரவாயில்லன்னு போவேன். அதனாலதான் கர்த்தர் கூட வருவார். அல்லேலூயா. ஆமா, நான் மாட்டிக்கிட்ட கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வேண்டாம். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு. நல்ல யோசிச்சு பாருங்க, இந்த பூலோகத்துல நமக்கு என்ன விருப்பம் இருக்கு? கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். அங்க பாருங்க, பிரசங்கி கேட்கிறார் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல. பிரசங்கி 3:22 இப்படி இருக்கிறபடியினால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியா இருக்கும் நன்மையே அல்லாமல் வேற நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன். பூமியில இருக்கும்போது அக்கா, தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, சித்தப்பா, சின்னம்மா, மாமா எல்லாரோடையும் ஒரு அன்பா, தெய்வீகமா, ஒரு பரஸ்பர உணர்வோட வாழ்கிற வாழ்க்கை. கையை உயர்த்தி ஆமென். நம்ம சபைக்குள்ள வர்ற ஆட்கள் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம சபை ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறதுக்கு அதுதான் முக்கிய காரணம். எனக்கு ஆட்களை அடையாளம் தெரியும். எல்லாரும் எல்லாருடைய அன்பா இல்ல, எல்லாரும் எல்லாருடைய பரஸ்பர அன்பு இல்ல, எல்லாரும் எல்லாருடைய தெய்வீக உணர்வு இல்ல. அப்படி மட்டும் இருந்திருந்தா தன்னுடைய செய்கைகளில் மகிழ்ச்சியா இருக்கும் நன்மை அல்லாமல் என்னத்தங்க வாரிட்டு போறோம் அந்த உலகத்துல? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன வாரிட்டு போறோம்? இப்போ ஒரு சுவோடு ஒரு சுத்தியல் எடுங்க. அந்த சுத்தியல்ல இருந்து எது அந்த மேல சுத்தியல்ல பிடிக்கிற அந்த மரம் மேல வளருது. மண்ணுக்கு மேல வர்ற மரத்திலிருந்து செதுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு அதை சரிபடுத்தப்பட்டு கைப்பிடி பண்ணப்பட்டு அவ்வளவு வேலை இருக்குது. அந்த சுத்தியல் மண்ணுக்கு கீழே இரும்பு உள்ளுக்குள்ள இருந்து எடுக்கப்படுது. அது உடனே இரும்பு ஆயிராது. அதை தட்டி அதை சரிப்படுத்தி அது இந்த கரெக்டா அந்த குச்சியில நுழைக்கணும். மண்ணுக்கு கீழே மண்ணுக்கு மேல எடுக்கிறத எடுத்து எப்படி பயன்படுத்த முடியுது நம்மால? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்துல ஆண்டவர் இருக்கிற காலங்கள் வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். ஆமென். எல்லாருக்கும் நன்மை செய்யணும். கூடுமான வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யணும். இதுதாங்க. இதை தவிர வேற ஒண்ணு நன்மை இல்லை. அதனால கர்த்தரை சமீபமாய் தொழுகிற ஜனத்துக்குள்ள இந்த கேரக்டர்லாம் இருக்கும். இன்னும் நான் வேற நிறைய விஷயங்களை பேசுறேன். மீகா புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, மீகா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு நன்மை என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். எது நன்மை? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணும்? மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்கிட்ட கேட்கிறார்? உங்ககிட்ட இருக்கிற பொன்னையும் வெள்ளியுமா கேட்கிறாரு? அல்லேலூயா. என்ன மாதிரி தீர்க்கதரிசி கேட்கிறார் பாருங்க. மீகா என்ன அருமையா கேட்கிறார். மனத்தாழ்மையா நட, இரக்கத்தை சிநேகி, நியாயம் செய்ய மற்றவர்களுக்கு. இதை இல்லாம உன்கிட்ட வேற என்னத்தை நான் கேட்கிறேங்கிற. ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். வேக வேகமாய் இன்றைக்கு அவரை தொழுகை பண்ணுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவருக்கு சமீபமாய் இருக்கிற தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்குன்னு விறுவிறுன்னு சொல்லி முடிக்க நான் ஆசையா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு சுவிசேஷத்துல
16ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் படிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம். நல்ல கவனிங்க. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் என்ன கேட்கிறாங்க? அடையாளம் கேட்கிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அல்லாமல் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர்களை விட்டு, என்ன தீர்க்கதரிசியினுடைய அடையாளம்? யோனா எத்தனை நாள் மீன் வயிற்றுல இருந்தார்? 3 நாள். இன்னைக்கு நம்ம ஜனங்கள் என்ன கேட்கிறாங்க? இவ்வளவு நாள் நாங்க ஜெபிக்கிறோம், ஏதாவது ஒரு அடையாளம், ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரா? ஏதாவது ஒரு காரியம் நடக்காதா? கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஏதாவது கர்த்தர் செய்ய மாட்டாரா? என்ன அடையாளத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் கேட்கிறார், யோனாவினுடைய அடையாளத்தை தவிர வேற அடையாளம் உங்களுக்கு தேவையான்னு கேட்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது ஆயத்தப்படுத்தப்பட்ட மீன். ஆமென். 3 days 3 நாள் பூமியினுடைய பாதாளத்துல மனுஷகுமாரன் இருந்தார். எப்படி யோனா மீனின் வயிற்றுல 3 நாள் இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரன் எங்க இருந்தாரு? பூமியின் பாதாளத்துல 3 நாள் இருந்தார். இதுதான் அடையாளம். நரகத்துல பாதாளத்துல இருந்தவர்களுக்கு அவர் என்ன பண்ணார்? காவலில் கட்டப்பட்டிருந்த ஆவிகளுக்கு என்ன பண்ணார்? பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. அதுல ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி மரித்தாங்கல்ல. நோவா காலத்திலிருந்து ஆதி நாட்களிலிருந்து மரித்து போன ஆவிகளுக்கு எல்லாம் என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணினார். 3ஆம் நாள் ஆவியானவர் அவர் உயிரோட எழுப்பிட்டார். அல்லேலூயா. இந்த அடையாளம் நம்ம குடும்பத்துக்கு ஒரே ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? இயேசு மரித்து 3ஆம் நாள் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுந்தார். இதை விட என்ன அடையாளம் வேணும் நமக்கு? பிரச்சனையை பார்க்கிற நாம் உயிர் தெழுந்த இயேசுவை பார்ப்போம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்த நாம். எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லாதீங்க. எதுவுமே போகல. போனவர் திரும்பி 3ஆவது நாள் உயிரோட வந்தார். நம்ம ஆராதிக்கிறது போனவரை அல்ல, திரும்பி வந்தவரை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிறது அட்ரஸே இல்லாம போனவரை அல்ல. எங்க ஒண்ணுமே இல்லாத ஊம விக்கிரகத்துக்கு மைல் கணக்கா நடக்கிறானுங்க, சாகுறானுங்க, கத்துறானுங்க, காட்டுக்குள்ள போறானுங்க. ஒண்ணுமே இல்லாத விக்கிரகத்துக்கு பச்சை தண்ணியில காலையில எந்திரிச்சு குளிக்கிறானுங்க. யோசித்து பாருங்களேன். நம்முடைய மெய் தெய்வம் என்ன பிரச்சனைனா, நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் சொகுசு மாமாவா மாத்திட்டார். நமக்கு கிடைச்சிருக்கிற சுகம் மாதிரி உலகத்துல யாருக்குமே கிடையாது. உட்காந்துக்கிட்டு ஜெபிக்கிறது, படுத்துக்கிட்டு ஜெபிக்கிறது, அப்புறம் விளாண்டுக்கிட்டே ஜெபிக்கிறது. எதை பத்தியுமே நமக்கு என்ன இல்லை? அந்த பயம் இல்லை, பக்தி இல்லை, உணர்வு இல்லை. ஒரு ஆலயத்துக்கு வந்த ஒரு தெய்வீகம் இல்லை, இருதயத்துல நடுக்கம் இல்லை. உண்மையாவே ரொம்ப துக்ககரம். இந்த அடையாளம் ஒரே ஒரு அடையாளம், சிலுவை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் வேற அடையாளம் தேடாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற அடையாளம். ஏன் இந்த கிதியோனுக்கு தண்ணி எல்லாம் எங்க இருந்துச்சு? பனியெல்லாம் ஆமா மண்ணு மேல இருந்துச்சு. தோல் மட்டும் எப்படி இருந்துச்சு? காஞ்சி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அடையாளம் எந்த அடையாளமும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம், நம்முடைய குடும்பம் செழிக்க, நம்முடைய குடும்பம் வாழ, நம்முடைய குடும்பத்துல தெய்வீக சமாதானம் வளர, சிலுவையை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை எங்க இருக்கு? கொரிந்தியர்ல எடுங்க பார்க்கலாம், வேகமா எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்க வாசிக்கலாம். அந்த 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது காரியம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் எப்படி இருக்கிறார்? உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும், பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை. அப்படின்னா நீங்க எங்க பாருங்க, ஒருத்தர் முகத்தை பார்த்து நல்ல சிரிச்ச முகமா, சோதனை நிரந்தரம் இல்லை,
உபத்திரவம் நிரந்தரம் இல்ல, போராட்டம் நிரந்தரம் இல்ல, பாடுகள் நிரந்தரம் இல்ல, பிரிவுகள் நிரந்தரம் இல்ல. நமக்கு வாழ்க்கையில ஒண்ணுதான் நிரந்தரம். சூப்பர் பாட்டு எழுதினார் ஒரு ஃபாதரு, இயேசு ஒருத்தர் தான் நிரந்தரம். வேற எதுவுமே, நம்ம வச்சிருக்கிற சொத்து நிரந்தரம் கிடையாது, நம்ம வச்சிருக்கிற வீடு நிரந்தரம் கிடையாது. நீங்க என்ன பட்டா சிட்டா போட்டு கவர்மெண்ட் கிட்ட வாங்கி வச்சாலும் எல்லாத்தையும் அத்துக்கிட்டு தான் விடுவாங்க. கல்லறையில அடக்கம் பண்ணும்போது கூட அருணாக்குடியை கட் பண்ணி தேடுவாங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி நல்ல சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லிருங்க. ஒண்ணுமே நிரந்தரம் கிடையாது இயேசுவை தவிர. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவை தவிர இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்ப மனுஷனுக்கு வர்ற சோதனை, நம்ம சபையில ஒரு குடும்பத்துக்கு ஒரு சோதனை வருதா, வாங்க சிஸ்டர் என்ன சோதனை, அந்த ஷேரிங் இருக்கணும். ஒரு தாயா, ஒரு ஆவிக்குரிய தாயா, ஒரு ஆவிக்குரிய தகப்பனா பகிர்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அதை ஜெயிக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். அல்லேலூயா. நம்ம நம்பி சர்ச்சுக்கு வர்றாங்கங்க, நம்மளை நம்பி தானே வர்றாங்க. நம்ம தான் போய் ஆத்மா ஆதாயம் பண்றது இல்லை. வார வாரம் நான் கத்திக்கிட்டு தானே கிடக்கிறேன். வார வாரம் எவ்வளவு பேர் வர்றாங்க. இங்கிருந்து ஓடுறதுல தானே இருக்கிறோமே தவிர, அந்த புது ஆத்மாக்களை உள்ள வரவேற்று விசாரிச்சு சேர்ல உட்கார வச்சு, எங்க இருந்து வரீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும், ஒரு காஃபி வாங்கி கொடுத்து அவங்களோட முகமுகமா பேசி, ஒன்னும் பயப்படாதீங்க, ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, இயேசுதான் மெய் தெய்வம், அவர் இந்த மாதிரி பாடுகள்ல வர்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறவர், ஆறுதல் செய்கிறவர், அவர் நமக்காக மரித்தவர், நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினவர், நம்முடைய பாவம் தான் நமக்கு ஆசீர்வாதங்களை வரவிடாம தடுக்குது. இதை ஒரு 5 நிமிஷம் சொல்ல தெரியாது. ஒரு 5 நிமிஷம் சொல்லி ஒரு காபி அவன் குடிக்கிறதுக்குள்ள அவனை ரட்சிப்புக்கு நேரம் நடத்தி நல்ல கண்ணை மூடி அவனுக்கு ஒரு ஜெபம் பண்ணுனா எவ்வளவு பெரிய சந்தோஷம் பரலோகத்துல உண்டாயிருக்கும். இந்த அறிவு நமக்கு ஏன் இல்லை? இந்த ஞானம் நமக்கு ஏன் இல்லை? ஆராதனை முடிஞ்ச உடனே விழுந்தடிச்சு ஓடுறமே, ஒரு 5 நிமிஷம் பிரேக் ஆகி புது ஆத்துமாக்கள் எல்லாம் பிரதர் எந்திரிக்க சொன்னாரே, அவங்க எல்லாம் யார் யாரு, எங்க நிக்கிறாங்க, ஆண்கள் ஆண்களை, பெண்கள் பெண்களை, ஏன் இந்த உணர்வு நமக்கு வரல? Praise the Lord. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, 2 காரியம் சொன்னேன். ஒரே அடையாளம் சிலுவை. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான், வேற சோதனையே கிடையாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வேற சோதனையே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க. சில பேர் விடுவாங்க பாருங்க அவுட்டு, பயங்கரமான அவுட்டு விடுவாங்க. நான் யோபுவை போல சோதிக்கப்பட்டேன். யோபுவை போல சோதிக்கப்பட்டா நீ இந்த பூமியில இருப்பியா நீ? அல்லேலூயா. நான் யாரை போல சோதிக்கப்படுறேன்? ஆமா, இதுல யோபுவை வேற சேர்த்துக்கிறது. நான் யோபுவை போல பாடுபடுறேன், யோபுவை போல பாடுபடுறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமமே. யோபு என்ன நடந்துச்சு, யோபுவை பத்தி தெரிஞ்சா நம்ம அப்படி சொல்லுவோமா? ஒரே நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் காலி, வேலைக்காரங்க எல்லாம் காலி, சொத்து சுகம் எல்லாம் காலி, வீடு காலி, எல்லாமே காலி. நம்மள மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சா காலில் தண்ணி ஊற்றி கழுவ மாட்டாரு. யோபு உட்கார்ந்து இருப்பாரு, அவர் காலில் நெய்யை ஊற்றி கழுவுவாங்க, ஐயர்வாள் மாதிரி. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். அவ்வளவு வசதி வாய்ப்பு, அவ்வளவு செல்வாக்குல வளர்ந்தவர் யாரு? யோபு. அவர் வாயில வந்த வார்த்தை இருக்க எந்த ஏழையினுடைய வாயில கூட வராது. அவ்வளவு பெரிய செல்வந்தன் வாயில என்ன வந்துச்சு தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. எவனாவது ஒரு ஏழையாவது மறந்தாவது இப்படி சொல்லியிருப்பானா? கர்த்தர் கொடுத்தார், இவ்வளவு காலம் தாழ்த்தி கொடுத்தார், கடவுளே அடுக்குமா, அப்படித்தான் சொல்லுவானே தவிர கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு யார் வாயிலையும் வராது. அதுக்கு கீழே ஒரு சர்டிபிகேட்டை கர்த்தர் கொடுத்தார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் வாயில் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. சிநேகிதர்லாம் என்னென்னமோ பேசுறான், சிநேகிதர்களை பூரா கூப்பிட்டு கர்த்தர் கலட்டுறாரு, நீங்க யோபு மாதிரி நிதானமா பேசலன்ட்டு. சர்டிபிகேட் அப்பையும் யாருக்கு தான் கிடைக்குது? யோபுக்கு தான் கிடைக்குது, கர்த்தர்ட்ட. அவனை மாதிரி நீங்க நிதானமா வாடா பேசுனீங்க. இப்ப என் மகன் யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை மாத்தினார். அல்லேலூயா. இந்த இரவு என்ன நடக்க போகுது? கர்த்தர் இந்த சோதனைகளை எல்லாம் ஜெயமா மாற்ற போறார். 3வது,
எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வேகமா படிக்கலாமா? கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கிட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை குறித்து எரேமியாவுக்கு உண்டான தீர்க்க தரிசனமான வார்த்தை. எரேமியாவே, இந்த ஜனங்களை என் கையில வைத்த அருமையான நடத்தினேன். பகல்ல மேக ஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம், அவர்களுக்கு வானத்தில் இருந்த மன்னா, இறைச்சி கேட்டப்ப இறைச்சி, காலில் செருப்பு கிடையாது, போட்டிருக்கிற ட்ரெஸ் அழுக்காகல, இந்த 40 வருஷ பிரயாணத்துல செருப்பு தேயல, ட்ரெஸ் அழுக்காகல, வேர்வை நாத்தம் வரல. அவங்கள அவ்வளவு பக்குவமா வழி நடத்தினேன். வழியில பார்வன் வந்தான், அவங்க எல்லாரையும் செங்கடலுக்குள்ள ஞானஸ்தானம் கொடுத்து ரட்சிப்பினால அலங்கரித்தேன். இவ்வளவு பண்ணியும் என் கையில இருந்துகிட்டே கண்ணுக்குட்டிய செய்யறாங்க, ஆராதிக்கிறாங்க. என் கையில இருக்கும்போது அந்த பாத்திரம் எல்லாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு கதறார். உடனே அங்க எரேமியா என்ன சொல்றார்? அதை குயவன் என்ன பண்ணிட்டான்? எப்பயுமே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் நல்ல கவனிங்க. நம்ம எவ்வளவு கர்த்தரை விட்டு விலகினாலும், எவ்வளவு கெட்டு போனாலும், எவ்வளவு தாறுமாறா ஜீவித்தாலும், எவ்வளவு ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினாலும் கர்த்தர் பொறுத்து பொறுத்து பார்ப்பார். எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. அவர் உங்களை ஒரு அருமையான பாத்திரமா செய்யணும்னு நினைச்சிருப்பார். அதுக்கு நம்ம கீழ்ப்படியாததுனால குயவன் என்ன பண்ணுவாரு? அப்படியே போட்டு அடிச்சு திருப்பி அதை பிசைஞ்சு அதை வேற பாத்திரமா மாறி, அந்த ஒரிஜினாலிட்டி, சுருக்கமா சொல்ல போனா உங்களை தண்ணி வச்சுக்கிற பானையா செய்யணும்னு நினைச்சிருந்திருப்பாரு. அதுக்கு நீங்க சரியா ஒத்துழைப்பு கொடுக்காதனால இப்ப சின்ன பிள்ளை செம்பா மாத்தி விட்டார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு மேட்ரு? என்னை குறித்து கர்த்தர் ஆதீனத்தில் வைத்திருந்த திட்டங்கள், என்னை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த நோக்கங்கள், என்னை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த அனாதி தீர்மானங்கள் ஒரு நிமிஷத்துல நம்ம காலி பண்ணிடுறோம். ஒன்னும் அவர் சத்தத்தை கேட்கறது இல்லை, சித்தத்தை செய்யறது இல்லை, நம்ம மனசு விரும்புறதெல்லாம் பண்ணிவிடுறோம். அப்புறம் கர்த்தர் ஏன் இப்படி பண்ணார்? கர்த்தர் இந்த ஒவ்வொரு வசனத்தை கடைபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இந்த வசனத்தை கடைபிடிக்கலன்னா அப்படியே கடந்து போயிடக்கூடாது. அந்த வசனத்துல கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும். எந்த வசனம் கடினமா இருக்கோ அந்த வசனத்தை எழுதி பாக்கெட்ல போட்டுக்கணும். மாடு அசை போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கருகலான சத்தியத்தை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்கணும். அவர் சமீபமா இருக்கிறதை போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? 3 காரியம் சொல்லியிருக்கேன். 1, வேற அடையாளம் இல்லை, ஒரே அடையாளம் சிலுவை. வேற சோதனை இல்லை, இயல்பான சோதனை தான். 3வது உங்களை வேற பாண்டமா. 4வது ரொம்ப முக்கியமான காரியம், என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவனை சேர பண்ணுவேன். நல்ல ஒரு கிளாப் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இருந்தா எப்படிங்க இருக்கணும்? இருந்தா எப்படி இருக்கணும்? காலேப் மாதிரி இருக்கணும். கோத்திரத்துக்கு ஒருத்தனை தெரிந்தெடுத்து கானான போய் விசிட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா யோசுவாவையும் காலேப்பையும் அனுப்புறாரு கர்த்தர் கூடவே. போயிட்டு வந்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? தேசத்தை குறிச்சு துர்ச்செய்தியை பரப்புறாங்க. அல்லேலூயா. போயிட்டு வந்தவங்க தேசத்தை குறிச்சு என்ன பண்றாங்க?
அங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அங்க மகா பயங்கரம் இருக்குது. ஆனா யோசுவாவு காலேபும் சொன்னாங்க, நம்ம போற தேசம் நல்ல தேசம். அல்லேலூயா. அந்த தேசத்தினுடைய கனிகளை காமிச்சாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல 1000 பேர் 1000 சொன்னாலும் நமக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் கொழுந்து விட்டு எரியணும். அவன் வேற ஆவி. தானியலுக்குள்ள விசேஷித்த ஆவி, யோசேப்புக்குள்ள தேவர்களுடைய ஆவி, காலேபுகளுடைய வேற ஆவி, எனக்குள்ள பரிசுத்த ஆவி. கைய உயர்த்தி சத்தம் போட்டு ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த. ஒரு வெறி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் என்ன சரியா நடத்துவார். அவர் என்ன சரியான பாதையில கொண்டு போகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அப்போஸ்தலர், நம்ம தியானிக்கிறது 5வது காரியம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 28:6. அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து நெடுநேரமாய் ஒரு சேதமும் வேற சிந்தையாகி. எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்களா? மெலித்தா, அந்த தீவுக்கு பேர் என்னது? மெலித்தா. அந்த மெலித்தா தீவுக்கு போய் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பணியில 28ஆம் அதிகாரத்தில் அவர்கள் போய் சேரும் போது பவுலுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 1வது வசனத்திலிருந்து படிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த போது அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல, எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். எங்கேயுமே இந்த விறகு அடுக்கி வைக்கிறது சிக்கல். விறகு அடுக்கி வைக்கும் போது பூச்சி போட்ட உள்ளுக்குள்ள போய் ஈஸியா என்ன பண்ணும்? உக்காந்துக்கும். சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு வெறியன் பாம்பு கர்த்தரை தொழுது கொள்ளாத மக்கள் என்ன பேசுவாங்க? நீ பைபிள் எடுத்ததுனாலதான் உனக்கு கல்யாணம் ஆகல, நீ பைபிள் எடுத்துட்டு போனதுனாலதான் உன் தொழில் வர்த்திக்க பண்ணல, நீ அந்த சபைக்கு போனதுனாலதான் மூதேவியா இருக்கிற. இதெல்லாம் பேசுற வார்த்தை. நீ அந்த சபைக்கு போறதுனாலதான் உன் புருஷன் இப்படி இருக்கிறான். நீ எப்ப அந்த சபைக்கு போனியோ அன்னையில இருந்தே நம்ம வீட்டுக்கு கஷ்டம். புறஜாதிகள் பேசுகிற வார்த்தை பைபிள்ல எழுதியிருக்கா? இப்ப இந்த இடத்துல நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? பாம்பு எடுத்து ஒரு கட்டையை உருட்டுக்கட்டை எடுத்து சாத்திருப்போம். அவன் அதை சாமியா பார்த்துக்கிட்டு என்ன பண்றான்? விஷப்பூச்சி அவன் கையில தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்ட போது, இதுக்கு முன்னாடி அவங்க காட்டின அன்பு அவ்வளவு பெரிய அன்பு, என்ன சத்தமே காணோம். மெலித்தாவுக்குள்ள இறங்கின உடனே அவங்க காட்டின அன்பு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. எழுதியிருக்கா? இப்ப பூச்சி கையில தொங்கும் போது காட்டுற அன்பு, இவன் கொலக்கார பயடாவன். அடுத்த வார்த்தை போட்டான், சந்தேகமே இல்லை. நமக்கெல்லாம் இப்படிலாம் கர்த்தர் சிச்சுவேஷனை ஏற்படுத்துவார். ஏன்னா அவர் தெய்வங்கிறத நிரூபிக்க. அப்ப என்ன நடக்குது பாருங்க, இவன் சமுத்திரத்திலே காலியாக வேண்டிய ஆளு, அதுக்கு தப்பி இப்ப பாருங்க பலியானது அல்லாமல் பிழைக்க ஒட்டவில்லை என்று இவன் சாவுக்குன்னு நியமிக்கப்பட்டவையா. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் கர்த்தருடைய மனுஷன் இல்லையா? இவன் தேவ மனுஷன் இல்லையா? இவன் பரிசுத்த ஆவி அனனியா கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டவன் இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்தவன் இல்லையா? அப்படியே வீசுறான். எதை? ஆமா, ஒரு கொசுவை இது பண்ண வரட்டுற மாதிரி அப்படி தூக்கி அப்படியே வீசுறான். அப்படி வீசின உடனே புறஜாதியார்கள் வேற சிந்தை ஆயிட்டான். இன்னைக்கு குடும்ப ஆசீர்வாதத்தில் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களோட பேசுறாரு. உங்களோட அவர் இருக்கிறத உங்க வீட்டுக்குள்ள நிரூபிக்கணும். அவங்க வேற சிந்தையாகணும்,
மனைவிக்கு வேற சிந்தை வரணும், பிள்ளைகளுக்கு வேற சிந்தை வரணும், புருஷனுக்கு வேற சிந்தை வரணும். நம்ம மனைவி போற இடம் சரியான இடம், நம்ம மனைவி ஆராதிக்கிற தேவன் சரியான தேவன், நம்முடைய பிள்ளைகள் தொழுது கொள்ளுகிற கர்த்தர் சரியான கர்த்தர். இந்த அறிவு வீட்டுக்குள்ள வரணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமா? இது 5 காரியம் முடிச்சிட்டேன். 6வது காரியத்துக்கு போயிடுவோம். இன்னும் 2 நிமிஷம், 7:30 மணி ஆயிடுச்சு. நான் 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை, சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது அந்த அடையாளங்கள் எல்லாம், இந்த குடும்ப ஆசீர்வாதம் முடிஞ்சு நீங்க போகும்போது அங்கிருந்து வரும்போது புலம்பிக்கிட்டு வந்த இருதயம் இல்ல, குழம்பிக்கிட்டு வந்த இருதயம் இல்ல, வேற இருதயத்தை கர்த்தர் இன்னைக்கு வைக்க போறார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, புலம்பிக்கிட்டு இருந்த இருதயம் இல்ல, குழம்பிக்கிட்டு இருந்த இருதயம் இல்ல, கர்த்தர் வேற இருதயம். அது என்ன? புலம்பி குழம்பி அப்படித்தானே இருக்கு. புலம்பிக்கிட்டு இருக்கிற இருதயம், குழம்பிக்கிட்டு இருக்கிற இருதயம், அது எல்லாத்தையும் எடுத்து கர்த்தர் வேற இருதயத்தை வைக்க போறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவன் கதை பெரிய கதை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வீட்டுக்குள்ள கழுத காணாம போயிடுச்சு. ஆமென். இவன் ஒரு பென்யமின் கோத்திரத்தான். ஆமென். நல்ல ஹைட் வெயிட்டான ஆளு. இவன் பாருங்க, இவன் தலை மேல சாமுவேல் தைலத்தை ஊத்தி விட்டுட்டாரு. அவ்வளவுதான், கதை ஜோலி முடிஞ்சிச்சு. வேற இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணிட்டாரு? ஃபைனலுக்கு வந்துட்டேன். கடைசியா 7வது குறிப்பு, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிப்போம். 1 சாமுவேல் 10. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கிட்டாரோ, எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்ல அல்லேலூயா சொல்வோமா? என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு மனம் திரும்பினோமோ, என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தோமோ, என்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றோமோ, என்னைக்கு கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு வரங்கள் செயல்பட ஆரம்பிச்சோ, என்னைக்கு தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோமோ, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் சபையில பழைய மனுஷன் கிடையாது. பழைய மனுஷன் கிடையாதுன்னு என்ன? பழைய மனுஷன் அப்படியே நெருப்பு வச்சு கொளுத்திட்டோமா? அதே மனுஷன் தான் இங்க வர்றோம், அதே மனுஷன் தான் உள்ள வர்றோம். அப்ப பழைய மனுஷன் என்ன பிரதர்? பழைய மனுஷனுடைய கிரியைகள் ஒவ்வொரு வாரமும் நான் சர்ச்சுக்குள்ள வர 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 டோட்டலி அது டெஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்குது. கர்த்தர் என்ன வேற மனுஷனா இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேற மனுஷன் ஆவாய். அதான் ரெய்னர் பங்க சொல்லுவாரு, இந்த வாரம் பார்த்த போதகரை அடுத்த வாரம் அவங்க வேற மாதிரி பார்க்கணும். ஒரே ஸ்டைல்ல பார்க்க கூடாது, அது வேற அனாயிண்டிங்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் கடைசியா. இது நான் இன்னைக்கு வரைக்கும் ஜெபம் பண்றேன். அவங்க போன வாரம் பார்த்த மாதிரி என்னை பார்க்க கூடாது. அதுக்கு தான் நான் சொல்வேன், ஒரு வாரம் ரசம், ஒரு வாரம் தக்காளி சூப்பு, ஒரு வாரம் மட்டன், ஒரு வாரம் ஃபிஷ்ஷு, ஒரு மாதிரியா பார்க்காதீங்க. எப்போ பார்த்தாலும் பிரியாணி போட முடியாது. ஒரு வாரம் பிரியாணி, ஒரு வாரம் கறி, ஒரு வாரம் மீன், செரிமானத்துக்கு ஒரு வாரம் ரசம், ரொம்ப பிதிக்கி எடுத்துறது உள்ள. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம். எழுந்திருப்போமா எல்லாரும்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறதை போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது?